வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸோ கிட்டி சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். கிட்டி ப்ரொஃபஸர் லீயை மீட் பண்ண வந்திருக்கா. என்னோட டாமிட்ரி மாறினதுக்காக எங்களை மன்னிச்சிரு. கிஸ்ல இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது. இங்கே புது ஸ்டூடெண்ட் இல்லையா, அதனால் பேசுகிறதுக்காக நீ யோசிச்சிருப்ப. நல்ல வேலை மின்ஹோ எங்கள்கிட்ட சொல்லிட்டான், ரொம்பவே நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கிட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, ஓ அவன் தான் சொன்னானா, அவனுக்கு ரொம்ப நல்ல மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீயும் உன் ரூம்மேட்டும் சீக்கிரமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்காக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவள் தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. கிட்டி அவளுக்காக அரேஞ்ச் பண்ண அந்த ரூமுக்கு போகிறா. அங்கே ஒரு பொண்ணு உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கா. ரூமை பார்த்தா அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. அதை பார்த்ததுமே கிட்டி டென்ஷன் ஆயிடுறா. அந்த பொண்ணு வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறா. கிட்டி நான் ஃபுட்டு டெலிவரி பண்ண வரல, ஆக்சுவலாக நான் உன்னோட ரூம்மேட் அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படியா, யார் அரேஞ்ச் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. ப்ரொஃபஸர் லீ தான் அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு கிட்டி சொல்கிறா. ஓகே இருந்துக்கோ, ஆனால் உன் சைடு என் சைடு அப்படின்னு ரூல்ஸ்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. அந்த ரூம் ஃபுல்லாக ரொம்பவே குப்பையாக இருக்குது. ஒரே ஸ்மெல் வேறு தாங்கலை. பத்தாததுக்கு அந்த பொண்ணு கேம் விளையாடி கிட்டியை தூங்கவே விடலை. அவளால் படிக்கவும் முடியலை, தூங்கவும் முடியல. மறுநாள் கிளாஸில் கிட்டி நல்லா தூங்கிடுறா. ப்ரொஃபஸர் லீவ் வந்து நீ செத்ததுக்கப்புறம் நல்லா தூங்கு, இங்கெல்லாம் தூங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாரு. அதுக்கப்புறம் கிட்டி அலெக்ஸை மீட் பண்ணுறா. நீங்கள் தான் இங்கே ரெசிடெண்ட் அட்வைசர், எனக்கு ஒரு ரூம் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணித்தாங்க, என்னால் அந்த ரூமில் இருக்க முடியல, என்னால் படிக்க முடியல, தூங்க முடியல அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு புரியுது, ஆனால் ரூம் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு, நீ எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. நீ லைப்ரரி வேணால் யூஸ் பண்ணிக்கோ என் படிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்குள்ளே ஸ்கூல் பெல் அடிக்குது. ஓகே நான் கிளம்புறேன், உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு அங்கேருந்து. கிட்டியும் குவின்சியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆரியானும் குவின்சியும் மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியா கொடுக்குறா. பீச் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதில் நீ மூவி ப்ளே பண்ண, எல்லாருமா உட்காந்து பாருங்க, நீ பேசு அப்படின்னு சொல்கிறா. எனக்கு ரொம்ப நெர்வஸாக இருக்குது, நான் எவ்வளவோ பசங்களை பார்த்துருக்கேன், ஆனால் இது ரொம்ப நெர்வஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீ இது கூட பண்ண மாட்டியா, ஏதாவது ஒரு ஸ்டெப் எடு அப்படிங்கிற மாதிரி கிட்டி சொல்கிறா. எப்படி, நீ அங்கே அப்ராட்லேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் தேவை மீட் பண்ண வந்தியா அந்த மாதிரியா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமாம், நான் ஒருவேளை அப்படி வராட்டா உன்ன மாதிரி ஒரு பையனை நான் மீட் பண்ணியிருக்க முடியாது, என்னோடய ஹாஃப் சிப்ளிங்கை மீட் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. என்னால் எதுவுமே தேக்கிட்ட பேச முடியல, யூரி எப்போவுமே அவன் பக்கத்துலேயே இருக்கா, அதுதான் எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அது எனக்கு தெரியும், பட் யூரி அங்கே வரமாட்டா, அங்கே மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஐடியா சொல்கிறான். நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கன்னு தெரியுமா, அவுட்டோர் கிளப்போட பிரசிடெண்ட் கிட்ட. நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு ஹைக்கு, ஸோ நம்ம மீட் பண்ணலாம் எல்லாரும், யூரி அங்கே வரமாட்டா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹைக்குக்காக பேக் பண்ணிகிட்ருக்கான் திங்ஸ் எல்லாம். அந்த டைம் மின்ஹோ டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் வரான். வந்துட்டு போர்ட்லாண்ட் ஸ்டாக்கருக்கு நான் பர்மிஷன் கூட கொடுக்கல, அவள் எப்படி என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கான். சரிடா, எனக்கு இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு தே அங்கேருந்து போயிடுறான். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மின்ஹோ சொல்கிறான். மின்ஹோ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறான். அவங்க சொல்கிறாங்க, நான் இப்போ தான் செட்டுக்கு வந்திருக்கேன், உன்கிட்ட பேசணும்னு சொல்லி தான் நான் கால் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. சரி ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் பேசுகிறோமா அப்படின்னு கால் கட் பண்ணுறான். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். அந்த டைம் குவின்சியும் வெளில வரான். நான் ஹைக்கு போகிறேன், அப்புறமா பேசலாம் அப்படின்னு அவனும் கிளம்பிடுறான். நில்லு, தேவும் உங்கள் கூடவா வரான் அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு கியூ சொல்கிறான். ஒருவேளை நானும் வந்தாலும் வருவேண்டா அப்படின்னு சொல்கிறான். என்னடா இது, நம்ம போட்ட பிளானையே இவன் சொதப்பி விட்டுருவான் போல இருக்கே அப்படின்னு கியூ யோசிக்கிறான். வேண்டாம் நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். என்ன பாரு, ஏன் என்கிட்ட நீ சொல்லாமல் மறைக்கிற அப்படின்னு கியூவை கேட்குறான். அதெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு கியூ சொல்கிறான். ஹைக்குக்கு வரான், அப்புறம் கிட்டியும் தான் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் நல்ல விஷயமே இல்லை அப்படின்னு மின்ஹோ சொல்கிறான். இது ஒன்றும் கொலை குத்தம் இல்லையே அப்படின்னு கியூ சொல்கிறான். அவங்க 2 பேருமே என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க என்னோடய ஃபேவரட் கிளப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கியூ கேட்குறான். மின்ஹோ உடனே யோசிக்கிறான், என்னடா பண்ணலாம் அப்படின்னு யூரிக்கு ஃபோனை போட்டு நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவகிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றான். கிஸ்ஸோட அவுட்டோர்ஸ் கிளப்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் அப்படின்னு கியூ சொல்கிறான். அதோட ரூல்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கான் எல்லார்கிட்டையும். அப்போ தேவும் அங்கே வரான். ஆல்ரெடி கிட்டியும் அங்கே தான் இருக்கா. கிட்ட கேட்குறான், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவள் சொல்கிறான், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நம்ம எப்போ போல் ஃப்ரெண்ட்ஸாக பேசலாமா அப்படின்னு கேட்குறா. எங்கள் அம்மா இங்கே தான் படித்தாங்க உனக்கு தெரியுமா, யூரியோட அம்மா கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யூரி அங்கே வந்து சேர்ந்துடுறா. என்ன என் அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்க, சாரி காய்ஸ் நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வரா. மின்ஹோ தான் என்கிட்ட சொன்னால் நீயும் கிட்டியும் கிளப்புக்கு வரதா அப்படின்னு சொல்கிறா. எல்லோரும் பார்க்குறாங்க, ஸ்மைல் பண்ணு அப்படிங்கிறா. என்னோடய ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் எப்போ இருந்து உண்மையான ரியல் பாய் ஃப்ரெண்டாக நடிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு கலாய்க்கிறா.
நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் சாட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தே சொல்கிறான். கிட்டி மறுபடி டென்ஷன் ஆயிடுறா. எங்கே போனாலும் இவ வந்துட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் மின்ஹுவும் அங்கே வரான். தே அவன்கிட்ட கேட்குறான், நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு. நான் மட்டும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ மேடிசன் வந்து அவன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கியூ சொல்கிறான். எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது யூரிக்கு மேலே புழு ஏதோ விழுந்துருது. அவள் ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டு இருக்கா. இதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டியும் தேவும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் கிட்டி தடுமாறி விழுந்துடுறா. அவளை தேவ் பிடிக்கிறான். அப்போ கியூவும் கிட்ட வந்து என்னாச்சு பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம், அதனால எல்லாரும் கவனமாக வாங்க அப்படிங்கிற மாதிரி கியூ சொல்கிறான். அதே டைம் யூரி திரும்ப வந்துடுறா. கிட்டியே அவள் ஏதாவது சொல்லி கலாய்ச்சிட்டே இருக்கா. அதுக்கு உடனே கிட்டியும் திரும்ப கலாய்க்கிறா. அப்புறம் யூரி சொல்கிறா, யார் ஃபஸ்ட்டு மேலே போகலாம், யார் ஃபஸ்ட்டு ரீச் ஆகலான்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. கிட்டியும் வா பெட் கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் ஓடி போகிறாங்க. மின்ஹோ தே கிட்ட வந்து உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா, அதனால தான் நான் யூரிக்கு கால் பண்ணி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தே சொல்கிறான், நான் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் அதில் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கிட்டி தான் ஃபஸ்ட்டு ரீச் ஆகுறா. அப்புறம் யூரியும் மேலே வந்துடுறா. அப்போ கிட்டி சொல்கிறா, எங்கள் அம்மாவுக்கு ஹைக்கிங்னா ரொம்ப பிடிக்கும், அவள் எப்போவுமே என்னோடய சிஸ்டர்ஸை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க இருந்த இடத்துல நான் திரும்ப வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்கள் அம்மா என்னை டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கூப்பிட்டு போனாங்க, அங்கேயே என்னை மறந்து விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யூரி ஃபீல் பண்ணுறா. அப்போ கூட அவங்க திரும்ப வரல, வேலைக்காரையை விட்டு தான் என்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. அப்போ தான் கிட்டி சொல்கிறா, உங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பழக்கம் இருந்திருக்கு, 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியும், இது உனக்கு கிரேசியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு யூரி கேட்குறா. அந்த டைம் தே அங்கே வரான். எங்கள் 2 பேரையும் ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்ட கேட்குறா. கிட்ட மொபைல் எடுத்து கொடுத்து அவளை ஃபோட்டோ எடுக்க சொல்கிறா. அப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது கிட்டி ஒரு பில்டிங்கை பார்க்குறா. அது ஆக்சுவலாக அந்த பேபி டேக் இருந்துச்சு இல்லையா, அதில் உள்ள நேம் இருக்குது. அதில் 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்குறா. 2மே சேம் ஹாஸ்பிட்டல் தான். கிட்டி அங்கேருந்து ஓடி போகிறா அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி. அப்போ கியூ கேட்குறான், எங்கே போகிற அப்படின்ட்டு. நம்ம நைட்டு பார்க்கலாம், நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி அங்கேருந்து போயிடுறா. கிட்டி அங்கேருந்து ரொம்பவே ஸ்பீடாக ஓடி போகிறா. ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டே சிக்னல் எல்லாமே பார்த்துட்டு ரோடை கிராஸ் பண்ணுறா ஸ்பீடாக. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சிடுறா. ரிசப்ஷனில் போய் விசாரிக்கிறா. எனக்கு 1993 இருக்க ஒரு பேஷண்ட் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவங்க அதெல்லாம் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸு, ஸ்ட்ரிக்டாக கான்ஃபிடென்ஷியல், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. கிட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே நிறைய பொக்கே இருக்கிறத பார்க்குறா. அதில் ஒன்று எடுத்துக்கிறா. அப்போ ஒரு நர்ஸும் வார்டு பாயும் 2 பேரும் சைட் அடிக்கிறாங்க. அதை கிட்டி நோட் பண்ணுறா. அப்போ தான் ஒரு பிளான் பண்ணுறா. அந்த பொக்கேவை எடுத்துக்கொண்டு நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு, இது அந்த வார்ட் பாய் தான் கொடுத்தாங்க உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த நர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி கிட்டி உள்ளே போய் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறா. ரெக்கார்ட்ஸ்லாம் செக் பண்ணுறா. அப்போ டீட்டெயில்ஸ் வருது. அதில் அந்த குழந்தைய வந்து ஆஸ்திரேலியாவில் உள்ளவங்க அடாப்ட் பண்ணிட்டதாக காட்டுது. அதை ஒரு ஸ்னாப் எடுத்துக்கிறா. அதே டைம் ஒரு டாக்டர் அங்கே என்ட்ரி ஆகுறாரு. இவ இருக்கிறத பார்த்துட்டு செக்யூரிட்டியை கூப்பிட்றாரு. அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறா. இங்கே கியூ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணா இல்லையா மூவி பார்க்கறதுக்காக, உடனே மூவி ப்ளே பண்ணி 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. அதே டைம் மின்ஹோ உள்ளே வந்துடுறான். இது எங்கள் அம்மா நடிச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனாலும் இந்த கொசு தொல்லை தாங்கலையே அப்படின்னு கியூ யோசிச்சுட்ருக்கான். மின்ஹோ அந்த படத்தில் வரதை பார்த்துட்டு எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கான். அந்த ராஜாவோட 2வது பொண்ணு எங்கள் அம்மா தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதை கேட்டு இன்னும் டென்ஷன் ஆகுறான் கியூ. ஃப்ளோரியன் கிட்ட இவன் பேசலான்னு பார்த்தா மின்ஹோ வந்து உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் யூரியோட அப்பா தேவை அவங்க ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. தேவும் இதனோட ட்ரீம், நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பயன்படுத்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே நீ இங்கே ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீட்டை காட்டுறாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிப்போர்ட்டர்ஸ் வருவாங்க, அவங்க ஃபோட்டோவுக்கு நீ போஸ்ட் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இங்கே பார்ட்டியில் எல்லோரும் மூவி பார்த்துட்ருக்காங்க. மின்ஹோ ஒவ்வொரு சீன் வரும்போதும் எங்கள் அம்மா வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருந்த ஒரு ஃப்ரெண்டு கேட்குறான், உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல, ரொம்ப பிரச்சனையாச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி மின்ஹோ கிட்ட கொஸ்டின் பண்ணுறான். அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மின்ஹோ சொல்கிறான். அதுக்கு ஃப்ளோரியான் சொல்கிறான், எங்கள் அம்மா அப்பா கூட அதுக்கு தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு கியூ சொல்கிறான், சாரி நீ இவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஃப்ளோரியான் சொல்கிறான், இதெல்லாம் ஆல்ரெடி நடக்கும்னு எனக்கே தெரியும், ஓகே நான் இப்போ லைப்ரரிக்கு போகிறேன், எனக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோரியான் அங்கேருந்து கிளம்பிடுறான். கியூ மின்ஹோ கிட்ட என்னடா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ வெளியில் போன ஃப்ளோரியான் திரும்ப வந்து கியூ கிட்ட, கியூ நம்ம 2 பேரும் மட்டும் தனியாக அடுத்த தடவை படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே கியூவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது.
இந்த பக்கம் கிட்டியும் அலெக்ஸும் பேசிட்டு வராங்க. நல்ல வேளை நீங்கள் வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டி சொல்கிறா. இல்லை காட்ஸ் கிட்ட ஏதோ அரைக்குறையாக கொரியன் பேசி தப்பிச்சு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் சொல்கிறாரு. 2 பேருமே கொரியா லாங்குவேஜ் ரொம்ப கேவலமாக தான் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னோட பேரன் ஒருத்தர் கொரியன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. ஆனால் என்னோட பேரண்ட்ஸ் 2 பேருமே ஆஸ்திரேலியன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க, 2 பேருமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்களை பெற்றவங்கள பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி கேட்குறா. இல்லை பார்க்கல, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் சொல்கிறாரு. அப்போ தான் கிட்டிக்கு டவுட் வருது. ஆஸ்திரேலியன் பேரண்ட்ஸ்னால தானே அடாப்ட் பண்ணதான் அதில் போட்டிருந்துச்சு ரிப்போர்ட்டில். ஒருவேளை இவராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அலெக்ஸ் சொல்கிறாரு, மழை வர மாதிரி இருக்குது, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ரூமில் மின்ஹோ உட்காந்து மொபைல் பார்த்துட்ருக்கான். அந்த டைம் தே ரூமுக்கு வரான். நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ சொல்கிறான். உனக்கு டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தே கேட்குறான். ரொம்ப கேவலமாக போச்சு அப்படின்னு மின்ஹோ சொல்கிறான். சாரிடா, என்னால் உன்கிட்ட முன்ன மாதிரி பேச முடியல, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தே சொல்கிறான். அதுக்கு மின்ஹோ சொல்கிறான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணேன், என்கிட்டேருந்து எதுக்கு நீ எல்லாத்தையும் மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இந்த சம்மரில் நீ யூரியை டேட் பண்ணியிருக்க, அது கூட என்கிட்ட சொல்லலை. அது மட்டும் இல்லை, கிட்ட நான் தான் பூப்பி பேபின்னு சொல்லிட்டேன், நீலாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்கிறான். டே விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு தே சொல்கிறான். சரி வா, அப்போ ஹாட் விங்ஸும் ஃபேஸ் மாஸ்க்கும் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ சொல்கிறான். யார் ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ கிட்டி அங்கே அவசரமாக ஓடி வரா. கியூ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் ரூமில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. கிட்டி கியூவோட ரூமுக்கு போயிடுறா. அப்போ மின்ஹோ தே கிட்ட கேட்குறான், நீ இன்னமும் அவன் மேலே ஃபீலிங்ஸோடு தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தே சொல்கிறான். அதுக்கு மின்ஹோ ஒரு மாதிரி சிரிக்கிறான். கியூ கிட்ட அந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டை கிட்டி காட்டுறா. எனக்கு தெரிஞ்சு அலெக்ஸ் தான் என்னோட ஹாஃப் பிரதராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு கியூ சொல்கிறான், எனக்கு தெரியல அதை பற்றி, ஆனால் நிறைய கொரியன் கிட்ஸை ஆஸ்திரேலியன்ஸ் தான் அடாப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு கிட்டி சொல்கிறா, பின்ன எதுக்கு அவர் அங்கேருந்து கிஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஒருவேளை நானும் அவரும் பிரதர் சிஸ்டராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு கியூ சொல்கிறான், அதுக்கு இன்னும் உனக்கு எவிடன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது, அவரோட அம்மா உயிரோடு இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கியூ சொல்கிறான். நான் எங்கள் அம்மா அந்த பிரேஸ்லெட்டை வச்சுருந்ததுனால தான் நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டி சொல்கிறா. அதே டைம் மின்ஹோவும் தேவும் உள்ளே வராங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தே சொல்கிறான். இப்போ தான் ஒரு வெப்சைட்டில் கிட்டி தூங்குறத அவளோட ரூம்மேட் வீடியோ எடுத்து போட்டிருக்கா. அதை தே காட்டுறான். கண்டிப்பாக இதை என் ரூம்மேட் தான் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்புறா. எந்த சைட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி கியூ சொல்கிறான். அதுக்கு தே சொல்கிறான், இனிமேல் நீ அந்த பொண்ணு கூட ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, அங்கேருந்து வந்துரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கிட்டி சொல்கிறா, ரூமே இல்லை, நான் எங்கே போகிறது, ஹோட்டல்லலாம் என்னால் தங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. மின்ஹோ சொல்கிறான், நான் வேணா என் டிரைவர் அனுப்பட்டா இப்போவே உன்னை கூட்டிட்டு போவார் ஹேண்ட் ஹோட்டலுக்கு, உனக்கு தே டிஸ்கவுண்ட் வாங்கி தருவான் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறான். அதுக்கு கிட்டி கொஞ்சம் நிறுத்துறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு கியூ நான் ஒரு ஐடியா சொல்லட்டா அப்படின்னு சொல்கிறான். என்ன ஐடியா அப்படின்னு கேட்குறான். பேசாமல் கிட்டி நம்ம ரூம்லேயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறான். ஏன், யார் கூட, தே கூடவா அப்படின்னு சொல்லி மின்ஹோ கேட்குறான். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.